சொல்லுங்கம்மா. கேக்குதா? நான் பேசுற கேக்குதா? கேக்குது ஐயா. என் மகன் ரீசெண்டா இறந்துட்டா ஐயா, ஹார்ட் அட்டாக்ல. அவனுக்கு 31 வயசு. சரி. அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உங்க புக் எல்லாம் ரீட் பண்ணுவேன் ஐயா. உங்களோட டீச்சிங் வந்து எனக்கு டே டு டே லைஃப்ல நிறைய விஷயத்த கத்து கொடுத்துச்சு. பட் இப்ப கூட நான் நீயே மெய்ப்பொருள்ங்கிறதெல்லாம் ரீட் பண்ணேன். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் தோணுச்சு. உங்க நிலையில வருத்தம் யாருக்குமா இருக்காது, எல்லாருக்கும் வருத்தம் தான் இருக்கும். ஞானியா இருந்தாலுக்குமே வருத்தமா தான் இருக்குமா. அதனால நீங்க விதிவிலக்கு கிடையாதுமா, எல்லாருக்கும் வருத்தம் இருக்குதான் செய்யும். ஒரு ஞானியா இருந்தாலும் கூட பிள்ளைகளுடைய மறைவு வந்து வருத்தத்தை தான் ஏற்படுத்துமா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும் வரக்கூடிய வருத்தம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க வருத்தப்படாம இருந்தா தான் தப்பு, வருத்தப்படுறது தான் கரெக்ட். அதனால அதுல எந்த சம்பந்தம், எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படித்தான் இருக்குமா. நீங்க அது எவ்வளவு நாள் நீடிக்குமோ நீடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ உங்க குழந்தைய நினைச்சாலே உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும், கண்ணீர் வரும். இன்னும் கொஞ்சம் வருஷம் போயிட்டுன்னு சொன்னா குழந்தைய நினைச்சா மகிழ்ச்சி வரும். அதுதான் இயற்கை. அதுவும் நடக்கும், எல்லாமே நடக்குமா. இப்போ வந்து குழந்தைய நினைச்சாலே கண்ணீர் தான் வருமா. இப்போ உள்ள ஸ்டேஜ் அப்படித்தான். இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் குழந்தைய நினைச்சாலே மகிழ்ச்சி வரும். சரிங்க ஐயா. சரி, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஓகேம்மா, ஓகே.